Hello students, welcome to part-time class. Today நான் பார்க்க போற lesson வந்து relations and functions 10th standard exercise 1.1 sum தான் பார்க்க போறோம். First question பாருங்க. Find A cross B, A cross A and B cross A. அவங்க என்னன்னா அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? A cross B யும் கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், அப்புறம் B cross A வும் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். A equal 2 minus 2 3 and B equal 1 minus 4. அவங்க A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. First A cross B பார்க்கலாமா? A ஓட வேல்யூ எழுதியாச்சு, cross symbol போட்டாச்சு, B ஓட வேல்யூ. இப்போ cross symbolனால என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கலாம். 2 1 2 minus 4 வந்துருச்சா? நெக்ஸ்ட் minus 2 minus 1 minus 2 minus 4 3 1 3 minus 4. First A cross B கண்டுபிடிச்சாது. இப்போ என்ன பண்ணணும்? A cross A. A cross A equal அதே தான். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எழுதிட்டு cross symbol மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க? A தான். ஸோ A எழுதியாச்சு. இப்போ பாருங்க 2 எடுத்தாச்சு. 2 2 2 minus 2 2 3. இப்போ நெக்ஸ்ட்டு -2 எடுத்துக்கிறோம். -2 2 minus 2 minus 2 minus 2 3. இப்போ என்ன எடுக்கணும்? 3 3 2 3 minus 2 3 3 பார்த்துக்கோங்க, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன எழுதணும்? B cross A. B ஓட வேல்யூ cross symbol A ஓட வேல்யூ. இப்போ பாருங்க A 1 2 1 minus 2 1 3. இப்போ பாருங்க -4 2 -4 -2 -4 3. இவ்வளோதான். இதுக்கு எதுவுமே வந்து நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A cross B, A cross A, B cross A. இதை மட்டும்தான் எழுதணும். அவங்க எல்லாருக்குமே இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி வீட்டில் நல்லா போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.